Hi friends, all are welcome to my Food Citizen channel. அருமையான ருசியான எக் சூப் செய்ய போகிறோம். வாங்க. முதல்ல சிக்கன் பீசஸை ரன்னிங் வாட்டரில் சுத்தமாக கழுகி சுத்தமான பாத்திரத்தில் எடுத்து வைக்குவோம். இப்போ அடுப்பை பற்ற வைக்குவோம். பாத்திரத்தை வைக்குவோம். பாத்திரம் சூடான பிறகு சிக்கன் பீசஸை பாத்திரத்தில் போடவும். நறுக்குன வெங்காயத்தை போடவும். நறுக்குன கேரட்டை போடவும். நல்லா கிளறி விடுவோம். வீட்டில் இடித்து பொடிச்ச மஞ்சள் தூளை போடுவோம். பெப்பர் தூளை போடுவோம். தேவையான உப்பு போடுவோம். மஞ்சத்தூள், பெப்பரு, உப்பு எல்லாமே நல்லா கிளறி விட்டு அந்த கறியிலும் காய்கறிகளும் பிடிக்கிற மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. தேவையான தண்ணியை ஊற்றுவோம். காய்கறி இறைச்சி மேலே நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. கொதிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ மூடிடுங்க. மேலே வெயிட்டு போட்டுடுங்க. அடுத்தபடியாக அடுப்பை பக்கத்தில் வைக்குவோம். முட்டையோட ஏனத்தை வைப்போம். உப்பு போடுவோம். ஒரு 10 நிமிஷம் முட்டை வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு முட்டையும் எடுத்து ஏனத்தில் வைப்போம். சூடு ஆறின பிறகு முட்டை தோடு உரிப்போம். இறைச்சி காய்கறி வேகிற குக்கரை ஆஃப் பண்ணுவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தோடு நீக்கின முட்டையை 4 கீறுவோம். பெப்பர் சால்ட்டை கீறின முட்டைக்குள்ளில் போடவும். சூப்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சுத்தமான ஏனத்தில் 2 முட்டையை உடைச்சி போடுவோம். எக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணுவோம். முட்டை நல்லா நுரைச்சி வர வரைக்கும். முட்டை நல்லா நுரைச்சி வந்துருக்கு. சூடு ஆறிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். சிக்கன் புரோத்து அல்லது கோழித்தழம்பு சுத்தமான பாத்திரத்தில் வடிகட்டுவோம். சூப்போட முக்கியமான இன்கிரீடியன்ட் இதுதான். அடுப்பை பற்ற வைப்போம். சுத்தமான பாத்திரத்தை எடுத்து வைப்போம். பாத்திரம் சூடாகட்டும். சூடான பிறகு செக்கில் ஆட்டிய சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றுவோம்.
எண்ணெய் சூடாகட்டும். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுவோம். நல்லா கிளறி விடுவோம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடுவோம். நறுக்கி வச்ச தக்காளியை போடுவோம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறிட்டு இருங்க. இப்போ நறுக்குனா கேரட்டை போடுவோம். நல்லா கிளறிட்டு இருங்க. கேரட்டை தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு கிளறணும். இப்போ நறுக்கி வச்சா கேப்சிகம் போடுவோம். போட்டு நல்லா கிளறுவோம். இப்போ கேப்சிகம் கேரட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சோஸ் பருவத்தில் வதக்கணும். நறுக்கி வச்ச ப்ரொக்கோலியை போடுவோம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். ப்ரொக்கோலி சூப்பில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இடித்து வச்ச இஞ்சி போடுவோம். அதே மாதிரி பூண்டையும் போடுவோம். இப்போ வதங்கினா பக்குவம் வந்துருச்சு. ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்கிற சிக்கன் ப்ரோத் கோழி தழும்பு ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கிளறுறோம் திக்னஸ் ஆகிற வரைக்கும். ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் ஊற்றுறோம். சூப்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். குடிக்கிறதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். நல்லா போட்டு கிளறிட்டே இருக்கணும். இப்போ சூப்பு ஏறக்குறை பக்குவத்தில் வந்துருச்சு. ஏற்கனவே எக் பீட்டர் வச்சு அடித்த முட்டை ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுறோம். அது முட்டை வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நல்லா பக்குவத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. முழு முட்டையும் ஊற்றி நல்லா கிளறுறோம். இப்போ எக்கு சூப்பு ரெடி. சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.